சத்தியவசன நேயர்களாகிய உங்களை ஒரு புதிய நிகழ்ச்சி கூடாக, புதிய செய்தி கூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் என்னுடைய செய்தியின் தலைப்பு யோப்பாவின் கலைமான். யோப்பாவின் கலைமான். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தால் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால்னு அப்போஸ்தலர் நடபடிகள் 9:36 வேதாகமத்தில் இருக்குது. யோப்பா என்பது எருசலேமுக்கு வடமேற்கு சுமார் 40 மைல் தொலைவில் அமைந்துள்ள ஒரு பழமையான மத்திய தரைக்கடல் துறைமுக பட்டணம். இந்த நகரம் பல நூற்றாண்டுகளாக எருசலேம்ட ஒரு முதன்மையான துறைமுகமாக விளங்கியது. இது தற்போதைய நவீன நகரமான ஜாஃபா ஆகும். இப்போது இஸ்ரவேலின் டெல் அவிவ் நகரத்திட தெற்கு பகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. சரியா? இந்த இடத்துல யோப்பா பட்டணத்தில் தொற்கால் என்ற பெயர், கிரேக்க பெயர், அதே அர்த்தத்தில் தபித்தால் என்ற அரமேய பெயரும் உள்ள ஒரு பெண்ணை சந்திக்கிறோம். தபித்தால் என்ற பெயருக்கு அர்த்தம் கலைமான் அல்லது மறைமான். தபித்தால் என்றால் கலைமான் அல்லது மறைமான். அது அப்படி பெயர் சூட்டினதுக்கு அர்த்தம் அழகு, சுறுசுறுப்பு, மென்மை. அழகையும் சுறுசுறுப்பையும் மென்மையும் குறிப்பிட இந்த பெயரை கொடுத்திருக்கலாம். கிரேக்க மொழி பேசுகிற மக்களும் அங்கே இருந்தாங்க. ஆகவே தொற்கால் என்ற பெயராலும் அழைக்கப்பட்ட அதே அர்த்தம்தான். அவருடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குறோம், நற்கிரியைகளையும் தான தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தால்னு காண்கிறோம். நற்கிரியைகளையும் தான தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தால். இந்த இடத்துல நற்கிரியைக்கு பாவிக்கப்பட்ட சொல் அகத்தோன். அது நல்ல அல்லது இயல்பிலே மிக சிறந்த தரம் அல்லது நன்மை பயக்கக்கூடிய என்ற பொருள் தருகிறது. தர்மங்களையும் செய்து வந்தால்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல தர்மங்கள்னு சொல்லும் பொழுது நல்ல கிரியைகள், இரக்கத்தின் கிரியைகள், தான தர்மம், ஏழைகளுக்கு உதவுறது எல்லாமே அதுக்குள்ளே அடங்கலாம். அப்போ அதோடு இவன் விசேஷமாக பெண்கள், ஏழைகளை குறித்து பெரிய ஒரு பாரமுள்ள ஒரு பெண்ணாக இவ இருந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இவ வேதாகமத்திலே ஒரு பெண் ஒரு ஆளுக்கு சீசைங்கிற சொல் இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. தபித்தால் என்னும் பெயருடைய ஒரு சீசி இருந்தால், இப்போ இந்த தபித்தால் என்ன செய்கிற, அவள் நல்லா தைக்கக்கூடியவ, தான தர்மங்கள் செய்தா, விதவைகளுக்கு உதவுனா, ஏழைகளுக்கு உதவுனா. அவளை பற்றி என்ன சொல்லியிருக்கிறா? அவள் நற்கிரிகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தால், அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவள் சோமிலாம் போய்ட்டு செத்து போயிட்டா. அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டு அறையிலே கிடைத்து வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினால் பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்துக்கு அனுப்பினாங்க. நான் முதல்ல யோப்பாங்கிற ஒரு பட்டணத்தில் பேதுரு இருந்ததை நாங்கள் பார்த்தோம். பேதுரு ஐனேயான 8 வருஷமாக நடக்க முடியாத ஒருத்தனை சுகப்படுத்தினார். அந்த செய்தி பரவிச்சு லித்தாலையும் சாரோன்லேயும். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவன் மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனால், அப்பொழுது விதவைகள் எல்லாம் அழுது தொற்கால் தங்களுடனே இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றாங்க. அப்போ நீங்கள் பார்க்குற, அவள் நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்தா, விதவைகளுக்கு உதவி செய்தா. எப்படி உதவி செய்தா? மற்றவங்களோட காசு எடுத்து கொடுக்கல. அவள் தச்சு தனக்கு ஆண்டவர் கொடுத்த திறமைகளை பயன்படுத்தினா. அவட ப்ரொஃபஷன், அவட தொழிலை பயன்படுத்தி அநேகருக்கு உதவி செய்தா. மற்றவங்களுக்கு தையலில் ட்ரைனிங் கூட சில நேரம் கொடுத்துருக்கலாம். அவள் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது அவள் இன்றைக்கி நான் ஏதாவது ஒரு உதவி செய்து நாங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டு, சமூக வலைத்தளங்களில் போட்டு, ஃபோட்டோ எடுத்து அப்படி செய்ய இல்லை. மக்கள் புகழுக்காக பகிரங்க ஊழியத்தை செய்யாமல், மற்றவங்களோட காசு எடுத்து உதவி செய்யாமல், தானே உழைச்சி அந்த உழைக்கிறதுல வார வருமானத்தில் ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் உதவி செய்தான். விதவைகளுக்கு ஒருவேளை தையல்களை கூட படிப்பிச்சிருக்கலாம். ஆகவே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை மெதுவாக ரகசியமாக செய்து கொண்டு போனதை காண்றோம். இப்போ பேதுரு வந்தோன்னே பேதுரு எல்லாரையும் அனுப்பிட்டு அவர் என்ன செய்தார்? எல்லாரையும் வெளியே போய் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினான். பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவளுக்கு கை கொடுத்து அவனை எழுந்திருக்க பண்ணினான். அப்புறம் பரிசுத்தவான்களுக்கும் விதவைகளுக்கும் அவரோட உயிருள்ளவளாக கொடுக்குறான். மரித்து போன ஒரு மனுஷிய ஆண்டவர் எழுப்பினார். பேதுரு எழுப்பல, பேதுரு ஒரு கருவி மட்டும்தான். சின்ன எங்களோட வாழ்க்கையில் நீங்கள் யோசிக்கல, என் கணவன் குடிப்பழக்கத்துலேருந்து வெளிவரலாமா, என் மகன் போதைப் பொருள் பழக்கத்துலேருந்து வெளிவரலாமா, அல்லது நான் இந்த பாவத்தில் திரும்ப திரும்ப விழுறேனே, இந்த நோயிலேருந்து எனக்கு எப்பயாவது ஒரு விடுதலை, அல்லது இந்த நோயை மேற்கொள்ள, நோயை தாங்கிக் கொள்ள எனக்கு ஒரு சாதகமான மனப்பான்மை வேணுமேன்னு நீங்கள் யோசிக்கலாம். அல்லது இந்த கடன் தொல்லையிலேருந்து நான் வெளியே வருவேனா, அல்லது இந்த குடும்பத்தை அவர் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களேன்னு. மரித்து போன சூழ்நிலைகளை ஆண்டவர் உயிர்ப்பிக்கக்கூடியவர். இது யோப்பா பட்டணம் எங்கும் பரவிச்சு. செத்து போன ஒரு ஆள் உயிரோடு எழுப்பினான்னு கேள்விப்பட்டு யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடம் விசுவாசம் உள்ளவர்களானார்கள்.
ஒரு கடவுள் ஒரு அற்புதம் செய்யும்போது ஒரு வாழ்க்கை, செத்த வாழ்க்கை உயிரோடு வந்தது. நாங்களும் பாவத்தில் செத்து இருந்தோம். ஆண்டவர் எங்களை உயிரோடு எழுப்பி எங்களோட வாழ்க்கைகளை மாற்றியிருக்கிறார். தபித்தாட வாழ்க்கையிலேருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், தபித்தா ஒரு சீஷைன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது சீஷை அல்லது சீடன் என்றால் அர்த்தம் கற்றுக்கொள்பவன் அல்லது மாணவன் அல்லது பின்பற்றுபவன். இயேசுவோடு உறவு முலைக்குள்ளிருந்து இயேசுவை பின்பற்றுபவன் சீஷன். எங்களுடைய எல்லா வாழ்க்கையிலையும், குடும்ப வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, சபை வாழ்க்கையில் ஆண்டவரை பின்பற்றுறது, ஆண்டவரை பற்றி விசுவாசிக்கிறது மட்டும் இல்லை, ஆண்டவரோட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது மட்டும் இல்லை, ஆண்டவரை பின்பற்றுறது. நாங்கள் ஆண்டவருக்கு ஒரு சீஷனாக இருக்கிறோமா? அதே நேரத்தில் அவருக்கு ஒரு பெரிய பாரம் இருந்துச்சு, விதவைகள் ஏழைகளை குறித்து. உங்களுக்கு என்ன பாரம் இருக்குது? சில பேருக்கு வீதி சிறுவர்களை குறித்து பாரம் இருக்கலாம், துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சிறுவர்களை குறித்து, சில பேர்களுக்கு வாலிபர்களை குறித்து, சில பேர்களுக்கு ஒரு பாரம் இருக்கலாம், வியாபாரத்துறையில் கிறிஸ்தவ விழுமியங்களை கொண்டு போக, சமுதாயத்தில் மாற்றங்களை கொண்டு வர. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பாரம் என்ன? உங்களோட பேஷன் என்ன? உங்களோட அழைப்பு என்ன? அழைப்பை எப்படி அறிஞ்சுக்கொள்ள? முதலாவது உங்களுக்கு இருக்க வாஞ்சை என்ன? கொழுந்து விட்டு எறிகிற வாஞ்சைன்னு உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க ஆற்றல்கள், தாளந்துகள், திறமைகள், வரங்களும் உங்களுடைய வாஞ்சையும் உண்டா போகும்போது அதுதான் உங்களோட அழைப்பாக இருக்கலாம். அவர் தியாகபூர்வமாக கொடுத்தா, தான் உழைக்கிறது தனக்கு மட்டும் நினைக்கல, மற்றவங்களுக்கு உதவி செய்தா. நாங்கள் சுயநலமாக நாங்கள் சம்பளத்தை முழுக்க எங்களுக்காக மட்டும், கடவுளுக்கு 10% கொடுத்துட்டு எங்களுக்காக மட்டும் பாவிக்கிறோமா? தன்னுடைய தொழிலை கூட ஒரு ஊழியமாக நினைச்சா, தன்னோட தொழில், தனக்கு இருக்கிற ஆற்றல்கள், திறமைகளை கூட தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அவள் பயன்படுத்தினா, ஒரு உயரிய நோக்கத்துக்காக பயன்படுத்தினா. நாங்கள் ஆண்டவர் கொடுத்த தாளந்துகள், திறமைகள், நீங்கள் கணக்கு அக்கவுண்ட் செய்கிறதா இருக்கலாம், செக்ரட்டரியல் ஒர்க்காக இருக்கலாம், கம்ப்யூட்டர் ஒர்க்காக இருக்கலாம். எங்களுக்கு இருக்கிற திறமைகள், எங்களோட தொழிலை ஒரு ஊழியமாக நினச்சி ஆண்டவரை மகிமைப்படுத்த அதை பயன்படுத்துகிறோமா? அல்லது வெறுமனே பணம் உழைக்கிறதுக்கு மட்டும் பார்க்க, எங்களுடைய நாளாந்த தொழிலுக்கூடாக எங்களுக்கு இருக்கிற தாளந்துகள், திறமைக்கூடாக அதே ஒரு ஊழியமாக செய்து ஒரு சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை கொண்டாடுறோமா? அவன் என்ன சுயநலமற்ற விதத்தில் ஒரு விசுவாசம் உள்ள, ஒரு உண்மையுள்ள சமூகத்தை கட்டி எழுப்பினா விதவைகள் மத்தியில். அதே நேரத்தில் ஆண்டவர் வல்லமை உள்ளவர், ஜீவிக்கிறவர், அவர் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். எமது ஆண்டவர் சர்வ வல்லவர், மரித்து போன சூழ்நிலைகளை உறுப்பிக்கக்கூடியவர்கள், வாழ்க்கைகளை மாற்றக்கூடியவர்கள். எனக்கு தெரிந்த ஒருத்தருக்கு ஒரு வாலிபன் போதைப் பொருளுக்கு அடிமையாகி வீட்டிலேருந்து வெளியே விரட்டி, எத்தனையோ தர ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸுக்குள்ளே போட்டு அந்த போதைப் பொருள்லேருந்து வெளியே கொண்டு திரும்ப சென்டர்லேருந்து வெளியே வருவான், திரும்ப விழுவான், வீட்டில் களவெடுப்பான், வீட்டிலேருந்து விரட்டிட்டாங்க. அப்படியான நிலைமையில் இருந்தவனை கடவுள் மாற்றி இன்றைக்கி அவன் நல்லொரு வியாபாரம் செய்து போதைப் பொருளுக்கு அடிமையான அநேகரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் வாழ்க்கைகளை மாற்றுகிறார். மியூரியல் அச்சின்ஸ்ன்னு சொல்லி வேல்ஸ் தேசத்திலேருந்து இலங்கைக்கு மிஷனரியாக வந்து ஆங்கிலிக்கன் சபையோட ஊழியம் செய்த ஒரு பெண் இருக்கிறாங்க. அவங்க கொழும்பு மகளிர் கல்லூரி, சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி, கோப்பாய் சிறுவர் இல்லம், கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரி, நல்லூர் ஒருங்கிணைந்த கிறிஸ்தவ தமிழ் பயிற்சி பாடசாலை, பல இடங்கள் ஆசிரியர்களாக இருந்திருக்காங்க. அம்மான்னு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க தனக்கு கிடைச்ச ஓய்வூதியத்தை கூட ஊழியத்துக்காக கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க பெருங்கால்களோடையும் ஆண்டவருக்காக ஒரு பெரிய ஊழியத்தை செய்தாங்க. கிளிநொச்சியில் கருணா நிலையம்னு ஒரு நிலையத்தை ஆரம்பித்து அநேக சிறு பிள்ளைகள், நம்பிக்கையற்ற சிறு பிள்ளைகளை எடுத்து அவங்கள பராமரித்தாங்க. அது மாத்திரமில்லை, அகதிகளாக வந்தவங்களை வரவேற்று அவங்களுக்கு புகலிடம் கொடுத்தாங்க. 97 வயது வரை உண்மையாக ஆண்டவருக்காக உழைச்சாங்க. எங்களோட வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, அதுவும் சீக்கிரத்தில் கடந்து விடும். ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இத்தனை வயசாகிட்டு உமக்காக நான் ஏதாவது செய்யணும். ஆண்டவரே நீர் என்னை என்னத்துக்கு அழைச்சிருக்கிறீர்? இந்த தபித்தால் ஆண்டவர் தன்னுடைய தொழிலை பயன்படுத்தி விதவைகள், ஏழைகள் மத்தியில் பெரிய ஒரு ஊழியத்துக்கு பயன்படுத்துகிறான். ஆண்டவரே நான் என்னுடைய படிப்பை உம்முடைய ஊழியமாக செய்ய, என்னுடைய தொழிலை, வியாபாரத்தை உமக்கு ஊழியமாக செய்ய, சமுதாயத்தில் நன்மையை ஏற்படுத்த என்னை பயன்படுத்தும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா?